ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமை வெறும் 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே அதை எப்படிலாம் சென்டென்ஸ் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜாவா டெவலப்பர் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன்னு தெரியும், பட் ஜாவா டெவலப்பர் ஜாபுக்கு எப்படி ப்ரொஃபைல் சம்மரி எழுதுறது, எப்படி ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எழுதுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருமா, சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குமா, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சப்போர்ட் கேட்டுட்டு இருப்போம். எந்த சப்போர்ட்டும் வேணாங்க, நம்ம சப்போர்ட் ChatGPT இருக்குது. ChatGPT மூலிமா நீங்கள் அசால்ட்டாக ஈஸியாக உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ஆப்டிமைஸாக ATS ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ண முடியும் வித்தின் 5 minutesல. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது, கம்ப்ளீட்லி அது ஃப்ரீ தான் ChatGPT கூட. ஸோ எப்படி ரெடி பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். அதே மாதிரி சேம் டைம் ChatGPTல நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அதை ChatGPT கொடுத்து என்னென்ன விஷயங்களை மாற்றலாம். ஏன்னா டைலர்டு ரெஸ்யூம் எல்லா கம்பெனிக்கும் ஒரே ரெஸ்யூம் போட்டால் வேலைக்கே ஆகாது. ஒரு கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் தகுந்த மாதிரி போட்டோம். அதுக்கு எப்படி உங்கள் ரெஸ்யூமை உடனே மாற்றலாங்கிற மாதிரியும் ChatGPT வச்சு பண்ணலாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் பற்றி கம்ப்ளீட்டாக புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத பெட்டராக பண்ணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி வேறு லோட் பண்ணலாம். அது எப்படிங்கிற இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஐடி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாப்பில் கம்ப்ளீட்லி ஐடி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெஷருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ChatGPT கேட்க போகிற விஷயமே எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்யூமை கொடு. ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த ப்ராம்ப்ட்டை கேளுங்க. ஐ எம் a ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷர், கிவ் மீ a கம்ப்ளீட் ரெஸ்யூம் வித் ப்ராஜெக்ட், ஹாபிஸ், அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் இன்புட்டாக கொடுத்துருங்க. கொடுத்து ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ChatGPT உங்களுக்கான கம்ப்ளீட் ரெஸ்யூம் கொடுத்துருச்சு பாருங்கள். உங்களோட பேர் எழுதணுங்கிற இடத்துல பேருக்கான கேப்பு, அதே மாதிரி அட்ரஸ் எழுதுன இடத்துல கேப்பு, மெயில் எழுதுன கேப்பு, என்னென்ன இடத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுமோ அதுக்கான கேப் அதை கொண்டு விட்டுட்டு, எஜுகேஷன் இடத்துல அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி பேர், லொக்கேஷன்லாம் போட்டுக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு, மித்தபடி ப்ராஜெக்ட் ஆட் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வித்தின் அ மினிட்ல உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ண முடியுங்க. இதை பார்த்தீங்கன்னா வித்தின் அ மினிட்ல நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கேன்வாவில் ஏதோ ஒரு டெம்ப்ளேட், நல்ல டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ரொம்ப சூப்பரான அழகான ரெஸ்யூம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருங்க. இது ஒரு சிம்பிளானவே. இங்கே நான் ஜாவா டெவலப்பர்னு போட்டிருக்க மாதிரி நீங்கள் எந்த ரோலுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அந்த ரோலுக்கு தகுந்தாப்பிலான ஸ்கில் செட்டை ஆட் பண்ண மாதிரி கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஜாவாவுக்கு தேவையான ஸ்கில் செட் ஆட் பண்ணியிருக்கு, ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டையும் ஆட் பண்ணியிருக்கு, டேட்டா பேஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஜாவாவுக்கு தேவையான ஸ்கில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு இது மூலிமா ATSல ஃப்ரெண்ட்லியாக கிராக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நவுக்கரி அல்காரிதத்தை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரியான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் மெத்தட். ஓகேங்களா? ஒரு ரெஸ்யூமை கம்ப்ளீட்டாக கேட்டு வாங்குறது. இல்லை ப்ரோ, எனக்கு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ரொம்ப அதிக இன்ஃபர்மேஷன் இல்லைனா எனக்கு ஒரு டைலர்டு ரெஸ்யூமை ரெடி பண்ணணும். என்கிட்ட ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறேன், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ரெஸ்யூம் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு டைலர்டு ரெஸ்யூமை நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கான ப்ராம்ப்டை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டைலர்டான ஒரு ரெஸ்யூம், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தகுந்தாப்பில் ரெடி பண்ணணும்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், திஸ் இஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போட்டுட்டு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சேம் டைம் அதுக்கு அதே சேட்டை மாற்றக்கூடாது. அதே சேட்டில் திஸ் இஸ் மை ரெஸ்யூம்னு சொல்லி நான் காமிச்சேன்னா உங்களுக்கு சிம்பிள் ஜாவா ரெஸ்யூம், அதை அப்படியே எக்ஸாம்பிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் பண்ணி முடிச்சு ஒரு என்டர் அடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே சேட்டில் இங்கே பாருங்கள், நான் 3ஆவதுல இருக்கேன். ஸோ அதே சேட்டில் பார்த்தீங்கன்னா கொடுங்க எடிட் மை ரெஸ்யூம் அப்படின்னு போட்டு இங்கே நான் என்ன ப்ராம்ப்ட் எழுதிருக்கணும் அந்த ப்ராம்ப்ட் அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்தா போதும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட்லி மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கில் செட்லேருந்து ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான டைலர்டு ரெஸ்யூம் கொடுத்துருங்க. இது மூலிமா நவுக்கரி அல்காரிதம் ஆகட்டும், இல்லை நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் உங்களோட பழைய ரெஸ்யூமை போட்டுட்டு அந்த ப்ராம்ப்டை போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கான டைலர்டு ரெஸ்யூம் வந்துருங்க. இது ஒன் ஆஃப் தி மெத்தட் ChatGPT வச்சு எஃபெக்டிவாக உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் காலேஜ் வித்யா. நீங்கள் காலேஜ் வித்யா மூலிமா UG படிக்கணும்னு நினைக்கிறீங்க, PG படிக்கணும்னு நினைக்கிறீங்க, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எது ஆன்லைனில் படிக்கணும்னு நினச்சாலுமே காலேஜ் வித்யா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கணும்னு நினச்சாவே என்னென்ன யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல்
தெரியாமல் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், எது படிக்கலாம், நமக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய கவுன்சிலிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட நீங்கள் ஃப்ரீயாக கவுன்சிலிங் எடுத்து உங்களுக்கு எது ஷூட் ஆகும், யூஜியில் ஆன்லைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஜியில் ஆன்லைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எது உங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் வித்யா மூலிமா என்னென்ன டாப் காலேஜஸ்லாம் இருக்கோ எல்லா டாப் காலேஜும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்குது, லைக் ப்ரைஸ் அண்ட் தென் கோச்சிங் இந்த மாதிரி எல்லாத்துலையும் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நிறைய பேருக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு பிஜி கோர்சஸ் தான் சொல்லி ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா காலேஜ் விதி மூலிமா உங்களால் ஈஸியாக ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் எடுத்துக்க முடியும். நான் மேலே போயிட்டு டாப் யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு இங்கே நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ எல்லா டாப் யூனிவர்சிட்டியும் அவங்க இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஆட் கம்பேர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ 2-3 யூனிவர்சிட்டி இருக்குன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் கம்பேர் பண்ணணும். இப்போ ஒரு இதில் ஃபீஸ் வெறும் 17,000 இருக்குது, ஒரு இதில் 1,50,000 இருக்குது, இதில் என்ன பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பேர் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓடிபி கொடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பேர் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கணும், ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லேருந்துலாம் அங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க, டியூரேஷன் என்ன, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணி அவங்களோட ரேட்டிங்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இது மூலிமா உங்களால் பெஸ்ட்டான காலேஜை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் காலேஜ் வித்யா மூலிமா ட்ரை பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் காலேஜுக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லையும் பே பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் பார்ட். அண்ட் தென் சேம் டைம் இவங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக காலேஜ் சூஸ் பண்ணி தர தாண்டி பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிற வரையும் உங்களுக்கு எண்டு வரையும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு விஷயம் யூஜி பிஜி சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்காங்க. நீங்கள் எது பண்ணணும்னு நினச்சாலும் காலேஜ் வித்யா மூலிமா செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போவே லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதை கம்பேர் பண்ணி பார்த்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் இருக்குது. அந்த ரெஸ்யூம் இன்னும் ஆப்டிமைஸாக பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்யூமில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை மாற்றணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறைய பேர் லேக் ஆகிற விஷயம் ப்ரொஃபைல் சம்மரி எப்படி டீட்டெயில்டாக எழுதுறது. என்னை பற்றி இப்போ நான் ஜாவா டெவலப்பர் ஜாபுக்கு சர்ச் பண்ணுறேன், அதை பற்றி எப்படி நான் 4 லைனுக்கு எழுதுறது, அந்த மானே தேனே பொன்மானே அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டும் ப்ளஸ் அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸையும் உள்ளே போட்டும் ChatGPT வாங்கலாம். ஸோ இப்போ நாம் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரி எப்படி ஆப்டிமைஸாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ChatGPT போயிட்டு கிவ் மீ எ ப்ரொஃபைல் சம்மரி ஃபார் மை ரெஸ்யூம் இன் 4 லைன். ஏன்னா நிறைய லைன் வந்துடக்கூடாது, நம்ம டக்குன்னு ஆப்டிமைஸ் வச்சுக்கனால 4 லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஐ எம் அ ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷர், ஸ்கில் செட் உங்களுக்கு என்ன தெரியுமோ, அட்வான்ஸ் ஜாவா சீக்வல் ஸ்ப்ரிங் என்ன தெரியுமோ அதை அப்படியே போட்டுட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆணையத்தை அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உங்களுக்கு தேவையான ஆப்டிமைஸான ப்ரொஃபைல் சம்மரி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், டைனமிக் அண்ட் டீட்டெயில்டு ஓரியன்டட் ஜாவா டெவலப்பர் வித் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் அட்வான்ஸ் ஜாவா சீக்வல் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி தேவையான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் அதுவே போட்டு உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். கம்பெனிக்கு பாருங்கள், ஈகர் டு கான்ட்ரிபியூட் டெக்னிக்கல். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அழகான இங்கிலீஷில் நம்ம கூட அப்படி யோசிக்க மாட்டோம். ஸோ இது ChatGPT அந்த மாதிரி அழகாக கொடுத்துரும். அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு டீட்டெயிலாக ChatGPT யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் சம்மரி ரெடி பண்ணணும்னா இப்படி வந்து ChatGPT கொடுத்து ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது ப்ரொஃபைல் சம்மரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை இந்த ப்ராஜெக்டை தான். ஏன்னா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியும், பட் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்ல தெரியல ப்ரோ, இல்லை அதை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ப்ரோ, நிறைய ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பாருங்கள், நான் சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்டை பற்றி என்ன தெரியுமோ இல்லை பழைய ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிட்டு ChatGPT போயிட்டு கிவ் திஸ் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இன் பெட்டர் வே, அதாவது இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனை பெட்டர் வேல கூட இன் 5 பாயிண்ட்ஸ், ஒரு 5 பாயிண்ட்டில் கூட ஃபார் மே ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூமுக்காக நீங்கள் கேட்குறீங்கிற இன்புட்டையும் கொடுத்து என்ன பழசு நீங்கள் எழுதிருந்தீங்களோ உங்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ இல்லை உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன தெரியுதோ அது ஜஸ்ட்டு நீங்கள் பேராகிராஃபாக டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ChatGPT உங்களுக்கு அழகாக தகுந்த மாதிரி ஆப்டிமைஸாக மாற்றி எழுதி கொடுத்துருங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை பெட்டரான வேலை தெரிவிக்கிறதுக்கும் பண்ண வைக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி உங்களால் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்டை டீட்டெயில்டாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சம்மரியை டீட்டெயில்டாக சூப்பராக மாற்றிக்கலாம், ப்ராஜெக்டை மாற்றிக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம அடிஷனலாக நம்ம ரெஸ்யூமில் போட வேண்டிய விஷயமே. அதை தாண்டி மெயினாக இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி விஷயம் போடலாம், இல்லை நம்மளோட ஹாபீஸை போடலான்னு தோணும். அதையும் நீங்கள் ChatGPT சிம்பிளாக கேட்டு வாங்கலாம். இங்கே பாருங்கள்,
சிம்பிளாக நான் ChatGPT கேட்டிருக்கேன், கிவ் மீ ஹாபிஸ் ஃபார் மை ரெஸ்யூம். என் ரெஸ்யூம் தந்தாலும் ஒரு ஹாபிஸ் கொடு, இல்லைனா என் ரெஸ்யூம் தந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொடு, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ அதை கேட்டு இன் 4 பாயிண்ட்ஸ்ன்னு போட்டு நான் பென்டர் அடிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹாபிஸ் நீங்கள் ஓனாக போடணும்னு நினச்சா போடலாம். அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே ப்ரோ நான் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ChatGPT கேட்டு வாங்கி இங்கே பாருங்கள். அதுவே பாருங்கள் என்னன்னு சொல்லி எனக்கு கான்ட்ரிபியூட் ஓப்பனாக பண்ண பிடிக்கும், அதேமாதிரி ஃபிட்னஸில் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு 4 பாயிண்ட்டை போட்டு எழுதி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி ஹாபிஸோ சாஃப்ட் ஸ்கில்லாக கூட நீங்கள் உங்களோட ரெஸ்யூமுக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPT வச்சு உங்கள் ரெஸ்யூமுக்கு வேறு லெவல் பண்ணுற விஷயம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் எப்படி பண்ணலான்னு சிம்பிளாக ஷேர் பண்ணிப்பேன் ரெஸ்யூம் பில்டிங் வீடியோவில். பட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ChatGPT வச்சு என்னென்ன பண்ணலான்னு கம்ப்ளீட்டான ரெஸ்யூமே ரெடி பண்ணலாம். அப்படின்னா இருக்கிற ரெஸ்யூமை செமையாக மாற்றலாம். அப்படி இல்லைனா டைலர்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சும் அதே மாதிரி உங்களோட பழைய ரெஸ்யூமை வச்சும் எப்படி அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுமோ அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி போட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ப்ராஜெக்ட்டோ இல்லைனா சாஃப்ட் ஸ்கில் ஹாபிஸ் எது வேணாலும் சரி ChatGPT ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இன்ன வரைக்கும் ChatGPT நான் ட்ரை பண்ணது எல்லா ப்ரோன்னு சொல்கிறீங்க. சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக உங்களால் பண்ண முடியுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டன் தர முடியுமா? எனக்கு அது மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐடிலையோ வேறு ஏதோ ஃபீல்டில் ஜாப் எடுக்குன்னு நினைக்கிறாரு, ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவரும் பார்த்து ஈஸியாக ChatGPT மூலிமா பண்ணிக்கிட்டும் அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துக்கு. திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.